ஹே ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி முட்டைக்கோஸ் நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்னு போனாலே வெஜ்ஜுனா கண்டிப்பாக இந்த முட்டைக்கோஸ் இடம் பிடிச்சிருக்கும். அந்த முட்டைக்கோஸ் தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. பாதி அளவு முட்டைக்கோஸ் நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக நறுக்கி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகும் உளுந்தும் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலை பருப்பை எடுத்து போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறோம். தண்ணி கொதித்த உடனே நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இனி தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம தண்ணி கொஞ்சமாக கடலைப்பருப்புக்காக விட்டுருக்கோம். முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி நிறையவே வரும். நல்லா எல்லாத்தையும் கிளறி கொடுத்துட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றிருச்சு, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எல்லா காயிலையும் நம்ம செய்கிறதுக்காக 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே ஃபீல், அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.